தேவர் மகன் படத்துல ஸ்ருதி ஹாசனா செம கியூட்டா இருக்காங்களே. கூலி இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல செஞ்சிருக்கக்கூடிய சாதனை எவ்வளவு வசூல் தெரியுமா? 100 கோடியை நெருங்கும் தலைவன் தலைவி பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட். இந்தி மொழியில் தான் பேசணுமா? கோவப்பட்ட காஜல். பிடிக்காத நடிகை லைலா தான், ஷாம் சொன்ன சீக்ரெட். மறுபடியும் ரீ-ரிலீஸ் ஆகும் 90s கிட்ஸின் ஃபேவரட் படம். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். தமிழ் சினிமால வெளிவந்த தலைசிறந்த படைப்புகள்ல ஒண்ணு தேவர் மகன். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாத்தையுமே கமல்ஹாசன் எழுதியிருந்தாரு. பரதன் இந்த படத்தை இயக்க கமலோட சேர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாசர், ரேவதி, கௌதமி இவங்களும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. இதுல பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதி ஹாசனும் இந்த படத்துல நடிச்சிருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஸ்ருதி ஹாசன் குழந்தை நட்சத்திரமா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. படப்பிடிப்பு தளத்துல எடுத்த புகைப்படத்துல பிங்க் நிற ட்ரெஸ்ல இருக்கிறவங்க தான் ஸ்ருதி ஹாசன். இந்த புகைப்படம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. ஃபேன்ஸால தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய உச்ச நட்சத்திரம் நடிகர் ரஜினிகாந்த். இவரோட நடிப்புல அடுத்ததா வெளிவரக்கூடிய திரைப்படம் அப்படின்னா அது கூலி. ரஜினியுடைய படம் அப்படின்னாலே பிசினஸ் வேற லெவல்ல இருக்கும். அதை தொடர்ந்து ப்ரீ புக்கிங் களகட்டும். அந்த வகையில கூலி திரைப்படத்துடைய ப்ரீ புக்கிங் வெளிநாட்டுல பட்டைய கிளப்பிட்டு வருது. ஆமாங்க, கூலி படம் ரிலீஸ் ஆக இன்னும் 7 நாள் இருக்கு. இந்த நிலையில இதுவரைக்கும் உலக அளவுல நடந்திருக்கக்கூடிய ப்ரீ புக்கிங்ல மட்டுமே 19 கோடி ரூபாய்க்கு மேல வசூல அள்ளி இருக்கு. இந்தியால கூலி படத்துடைய ப்ரீ புக்கிங் துவங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பா அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டும் மாபெரும் சாதனையை இந்த படம் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிப்புல உருவாகி கடந்த மாதம் வெளியான படம் தான் தலைவன் தலைவி. மக்கள் மத்தியில அமோக வரவேற்பை பெற்று மாபெரும் அளவுல வெற்றி அடைஞ்சிருக்குது. இந்த நிலையில வெற்றிகரமா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த தலைவன் தலைவி திரைப்படத்துடைய இதுவரைக்கும் வசூல் பத்தின தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுபடி இந்த படம் இதுவரைக்கும் உலக அளவுல 80 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆனாலும் இன்னும் மக்கள் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு வர்றதால பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி ரூபாயை தாண்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அந்த சாதனையை படைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலிவுட் நடிகை கஜோல் மும்பைல நடைபெற்ற மகாராஷ்டிரா மாநில திரைப்பட விருதுகள் 2025 விழால கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்வுல இந்திய சினிமாவுக்கு அவர் ஆற்றின பங்களிப்புக்காக மதிப்புமிக்க ராஜ் கபூர் விருது வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் பிரஸ் மீட் அப்போ அவருடைய உரையாடலின் போது அவரை இந்தியில பேச சொன்னப்ப அவருடைய கண்கள் சிவக்க கோபமா பதிலடி கொடுத்தாங்க. அதுல கஜோல், இப்ப நான் இந்தியில பேசணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதோட நான் சொன்னதை புரிஞ்சுக்க விரும்புறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு கோவப்பட்டாரு. மகாராஷ்டிரா மாநிலத்துல மராத்தி பேசுறவங்களுக்கும் இந்தி பேசக்கூடிய மக்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு வரக்கூடிய சூழல்ல நடிகை கஜோலும் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவருடைய இந்தி மொழி பத்தின இந்த கருத்து கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு இது பத்தி சோசியல் மீடியால நிறைய பேர் தங்களோட கருத்தை சொல்லிட்டு வராங்க. 90ஸ்கள்ல தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்பட்ட நடிகைகள்ல ஒருத்தர் லைலா. தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகள்லையும் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நடிகை லைலா பத்தி நடிகர் ஷியாம் பகிர்ந்த விஷயம் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அதுல எனக்கு பிடிக்காத நடிகை அப்படின்னா அது லைலா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் உள்ளம் கேட்குதே படத்துல ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற கேரக்டர்ல லைலா நடிச்சிருப்பாங்க. அதனால படம் முழுக்க அப்படியே தான் வருவாங்க. இதனால ஒரு கட்டத்துல இனிமேல் அவரோட நடிக்கவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனா நிஜத்துல ரொம்பவே ஜாலியான கேரக்டர் லைலா அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. முரளி, வடிவேலு, வினு சக்கரவர்த்தி இவங்களுடைய நடிப்புல 2002ல ரிலீஸ் ஆன படம் சுந்தரா டிராவல்ஸ். ஒரு பழைய பஸ், அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முரளி மற்றும் வடிவேலு இவங்களுடைய காமெடி கலாட்டா படத்தை பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில ஈர்த்துச்சு. இந்த படத்துடைய காமெடி காட்சிகள் இப்ப கூட டிவில அடிக்கடி பார்க்க முடியும். இந்த நிலையில சுந்தரா டிராவல்ஸ் படம் வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதனால அந்த படத்தை பல முறை டிவில பார்த்த 90s கிட்ஸ் எல்லாம் குஷியோட இருக்காங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் யூடியூப் மூலமா அரசியல் நிகழ்வுகளை பத்தி பேசி பிரபலம் அடைஞ்சவங்க தான் கோபியும் சுதாகரும். அதுக்கப்புறமா அந்த யூடியூப் சேனல்ல இருந்து வெளியேறி பரிதாபங்கள் அப்படிங்கிற பேர்ல தனியா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பத்தி நகைச்சுவையோட வீடியோக்களா வெளியிட்டு ஃபேன்ஸ் கூட்டத்தையே சம்பாதிச்சாங்க.
இவங்க ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வைரல் ஆச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் குரல்ல ஓ காட் பியூட்டிஃபுல் படத்துடைய முதல் பாடல் வேணு மச்சான் பீஸ் ப்ரோமோ வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து கோபி சுதாகர் செம அலப்பற பண்றாங்க. அவங்க ஸ்டைல்ல நகைச்சுவை கலாட்டாவா இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. இந்த முதல் பாடல் சீக்கிரமாவே வெளியாக இருக்கு. இதே மாதிரி சினிமா தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from கனிமொழி பழனிசாமி.